கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை வேளையிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை இந்த புதிய வாரத்திலே அற்புதமாக நடத்திட ஆண்டவருடைய இரக்கங்கள், கிருபைகள், வழிகாட்டுதல்கள் நமக்கு எப்போதும் கிடைத்திட ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய இந்த ஆராதனையையும் நாம் கையெழுத்து ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கிருபைகளை கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்துக்காக, உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த நாள் வரைக்கும் நீ நடத்தியிருக்கிறீர். இந்த கொடூரமான கொரோனா காலத்திலே கர்த்தருடைய கரம் எங்கள் மேலும் எங்களுடைய குடும்பங்களின் மேலும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் காத்து ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தின் மக்களாக நீ வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய வசனங்களால் எங்களை திருப்திப்படுத்தும். எங்களுடைய உள்ளங்களை நீர் மகிழ்ச்சியாக்கும். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கிறது என்றால், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே தன்னை சூழ நின்ற அவருடைய விசுவாசிகளுக்கும் சீடர்களுக்கும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் சொன்ன வார்த்தை என்னவென்றால், கவலைப்படாதிருங்கள். கவலை ஒவ்வொரு மனுஷனையும் தன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து விலக்கி அவனை சோர்வுக்குள்ளாக்கி அவனை தேவையில்லாத மன அழுத்தத்திற்குள்ளாக்குறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நம்மோட எல்லா சூழ்நிலையும் நமக்கு போராட்டங்களும் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களும் அநேகம் உண்டு. நாம் கவலைப்படுவதற்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், கவலைப்படக்கூடாது என்று. இந்த நாளை தினத்தை குறித்து நாம் நிறைய சூழ்நிலை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளை வாழ்க்கை நம்முடைய என்னவா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், நம்முடைய குடும்பம் என்னவா இருக்கும், நம்முடைய தொழிலில் நாம் போட்டிருக்கிற முதலீடு என்னவா இருக்கும், நம்முடைய வருமானம் என்னவா இருக்கும் என்று சொல்லி அநேக சந்தர்ப்பங்கள் நாம் கவலைப்படுகிறோம். மனித இயல்பு கவலைப்படுவது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அந்த இயல்பின்படி கவலைப்படாமல் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மீது வைத்து விட வேண்டும். எந்த மனுஷன் தன்னுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுகிறானோ அந்த மனிதன் பாரம் இல்லாமல், கவலை இல்லாமல், எந்த விதமான மன அழுத்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய கவலை எல்லாம் என்னவா இருக்கும் என்றால், ஆண்டவருக்கு அடுத்த கவலையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நாம் உண்மையாய் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதை குறித்து தான் கவலைப்பட வேண்டும். தவிர எந்த நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகள் குறித்தோ நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்தோ நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கவலைப்படுகிறவரை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்று என்ன பண்றாரா சொல்றார். அதுக்கு முந்தின வருஷத்தை நான் பார்க்கும்போது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா. யார் கவலைப்படுகிறார்களோ அவர்கள் அற்ப விசுவாசிகள், அவர்களுக்கு விசுவாச குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு. இப்போ ஒரு மனுஷன் விசுவாச குறைவுள்ளவனா இருக்கும் போது அவனுக்கு கவலைகள் வரும். என்ன ஆகும் தெரியலையே, என்ற வாழ்க்கை, என்ற பிரச்சனை என்ன ஆகும் தெரியலையே, என்னுடைய வேலை என்ன ஆகும் தெரியலையே, இதை குறித்து என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாருன்னா, கவலைப்படுகிறதுனாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நான் இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் கவலைப்படுவேன் என்றால் அதனால் எனக்கு லாபம் இருந்தால் நான் என்ன பண்ணலாம்? கவலைப்படலாம். அதான் நான் பார்க்கிறோம் 27ஆம் வசனம், மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? யாரும் ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கவலைப்படுவதனாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் அதில் இல்லை. அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஒருவேளை நம்ம காரியத்தை குறித்து கவலைப்படுறதுனால இந்த காரியம் நமக்கு சாதகமாக மாறிடுமோ அப்படின்னா நிச்சயமா மாறாது. அது இன்னும் நமக்கு மன அழுத்தத்தையும் துன்பத்தையும் கவலையும் கஷ்டத்தை தான் என்ன பண்ண அதிகமாக கொடுக்கும். ஆகையினாலே அருமையான தெய்வ ஜனமே, விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கவலைப்படாமல் கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருப்போம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, விசேஷித்த விதமாக ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேராய் குடும்பமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை கர்த்தர் நீங்கள் சந்திங்க.
விசேஷித்த வண்ணமாக நல்ல வருமானங்களை கொடுங்க, நல்ல வேலைகளை கொடுங்க, நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுங்க, நல்ல சரீர சுகபலனை கொடுங்க. எந்த பலவீனமோ சுகவீனமோ ஆண்டவரே அவளுக்கு ஒன்றும் தொடாமல் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய திருச்சபைக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராய் குடும்ப ஆசீர்வதித்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஸ்தாபனத்துக்கு நாங்கள் வருகிறோம். தந்தை பேராயிருக்காக, பிரதம பேராயருக்காக, சென்னை பேராயருக்காக, பேராய கமிஷனர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய ரத்த கோட்டைகளை எங்களை மூடிக்கொள்ளும். நம்முடைய தேவைகள்லாம் கர்த்தரை சந்தித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நம்முடைய திருச்சபைக்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய தேசத்தினுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரம் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, என்னுடைய தலைமை போதகருக்காக, பேராயர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகளை கர்த்தர் நீங்கள் சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை சமாதானங்களை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அநேகர் தங்களுடைய காணிக்கைகளை தந்து இந்த ஊழியத்தின் திருச்சபை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய சமாதானத்தை நிரப்புங்க, ஆசீர்வாதத்தை நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9. சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். யோவான் 6:35. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனங்கள் முடிய. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்கிறவரில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானன் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இங்கு பேதுருவையும் யோவானை குறித்தும் நாம் மக்கள் கொடுக்கிற சாட்சியை பார்க்கிறோம். இவர்கள் 2 பேரும் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். யார் இவர்கள் என்று சொன்னால் பேதுருவும் யோவானும். அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுருவும் யோவானும் இந்த 2 பேரும் இங்கு குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அநேக இடங்களிலே ஏறக்குறைய 6 இடங்களிலே சேர்ந்தே குறிப்பிடப்படுகிறார்கள். பேதுரு யோவான் என்று சொல்லி அடிக்கடி இவர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவர்களிடத்திலே நாம் பார்க்கின்ற சிறப்பான காரியம் என்ன? இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவுடனே கூட நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கும்? இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட தியானத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவோடு கூட நாம் இருக்கும்போது முதலாவது நடக்கின்ற காரியம், நாம் இயேசுவோடு கூட இருந்தால் மாற்றம் அடைவோம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. When we are with Jesus, we will be changed. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் மாற்றம் அடைவார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் யார்? சாதாரண மக்கள். இங்கு அவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் uneducated என்று நாம் பார்க்கிறோம். ஆர்டினரி பீப்புள், இக்னரண்ட் பீப்புள், பேதமையான மக்கள். அவர்களுக்கு ஒரு தேவையான கல்வி இல்லை. மற்ற மக்களுக்கு இருந்த அந்த அறிவு அவர்களிடத்தில் இல்லை. இல்லிட்ரேட் பீப்புள் என்று சொல்வார்கள், படிக்காதவர்கள் என்று சொல்வார்கள் சில நேரத்தில் சிலரை பார்த்து. அதுபோல அவர்கள் பேசின காரியங்களை குறித்து இவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். இவர்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள், இவர்கள் எப்படி இவ்வளவு தைரியமாக வைராக்கியமாக இயேசுவை குறித்து அதிகாரத்தோடு பேசுகிறார்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவர்கள் சொன்ன காரியம் என்ன? இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அப்போ பேதுருடைய இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது, இந்த பேதுரு யோவானும் எவ்வளவு தைரியமாக இப்படி பேசுகிறார்கள், இவர்களுடைய இந்த வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் மாற்றப்பட்டதற்கு அடிப்படையான காரணம், அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். நாம் இயேசுவோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய வார்த்தையிலே மாற்றங்கள் ஏற்படும். நாம் நடக்கின்ற வழிகளிலே மாற்றங்கள் ஏற்படும். நாம் சிந்திக்கின்ற காரியங்களிலே மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய முழு ஆழ்தத்துவமும் மாற்றமடையும். நாம் வித்தியாசமானவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதைத்தான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
2 கொரிந்தியர் 5:17 நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புதிய ஒரு மதிப்பீட்டை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்படுகிறதை நாம் இந்த பேதுரு யோவானுடைய வாழ்க்கையின் மூலமாக கண்டுகொள்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் பல இடங்களிலே சுற்றி கொண்டு இருக்கலாம், இயேசுவை சுற்றி பல காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம். You can be around Jesus, but you may not be with Jesus. நீங்கள் இயேசுவை சுற்றிலும் நீங்கள் காணப்படலாம். அதாவது இயேசுவுக்கு அடுத்த காரியங்களிலே அது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஒரு பண்டிகையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியமாக கூட இருக்கலாம். இயேசுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளிலே ஈடுபடுவதற்கும் இயேசுவோடு கூட இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நம்முடைய நண்பர்களோடு கூட, கிறிஸ்தவ நண்பர்களோடு கூட அநேக நேரங்களிலே நேரத்தை செலவிடலாம். ஆனால் இயேசுவோடு கூட நேரத்தை செலவிடுவது என்பது ரொம்ப முக்கியம். சபைக்கு நாம் ஒழுங்காக வரக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவோடு கூட தனிமையாக நாம் நேரத்தை செலவிடுவது என்பது அது வித்தியாசமான ஒரு அனுபவம் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை அது தெய்வீக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு நாளும் மறைக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். டிவைன் லைஃப் cannot be concealed. ஒரு தெய்வீக வாழ்வு, இயேசுவாலே மாற்றமடைந்த வாழ்க்கை ஒரு நாளும் மறைக்கப்படாது. அது எப்போதுமே வெளிப்படும், அதை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். நாம் பேசுகின்ற வார்த்தையினால், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் மூலமாய், நாம் செய்கின்ற காரியங்களால், நாம் பழகின்ற நண்பர்களால், நாம் சுற்றி செய்கின்ற அனைத்து காரியங்களை கொண்டும் மற்றவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோமா? பரிசுத்த அகஸ்டின் என்கின்ற பரிசுத்தவானை குறித்து நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். அவர் 4ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்த அருமையான ஒரு மனிதர், நல்ல ஒரு இறையியல் வல்லுனர், அருமையான சிந்தனையாளர். அநேக புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். த சிட்டி ஆஃப் காட், கன்ஃபெஷன்ஸ் என்கின்ற புத்தகங்களை எல்லாம் அவர் அருமையாக எழுதி இன்றைக்கும் அதை குறித்து தியானங்கள், அதை குறித்து ஆராய்ச்சிகள், அதை குறித்து பலவிதமான விவாத மேடைகள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான். அவரை அகஸ்டின் என்று சொல்ல மாட்டோம், பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்லி நாம் அழைப்போம். அப்படிப்பட்ட மனிதனுடைய ஆரம்ப நாட்கள் மிகவும் கொடுமையாக, கேவலமாக, அது துணிகரமான பாவங்களிலே அவர் ஈடுபட்ட மனிதனாக காணப்பட்டார். அவனுடைய தாய் மோனிகா என்கின்ற அருமையான அம்மையார் அந்த அகஸ்டினுடைய விடுதலைக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணுவார். இந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த அம்மா பண்ணாங்க. பாருங்க, என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் அகஸ்டினை தொட்டார். அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு காரியம். அவர் ஆண்டவருக்குள்ளே வந்தார், புது சிருஷ்டியாக மாறிவிட்டார். அப்போது ஒரு நாள் வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய பழைய தோழி, கேர்ள் ஃப்ரெண்ட், அவனை அழைத்தாள். அகஸ்டின், என்னை பார்த்து விட்டு நீ ஏன் ஒதுங்கி செல்கிறாய்? நான் தான் உன்னுடைய பழைய தோழி என்று சொல்லி அவரை அழைத்தாள். அப்போ அவர் சொன்னார், நீ என்னுடைய பழைய தோழியாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னுடைய பழைய நண்பன் அல்ல, தோழன் அல்ல. யூ மே பி தட் கேர்ள், பட் ஐ ஆம் நாட் தட் மேன் என்று அவர் அப்படியாக சொன்னார். நீ அந்த பெண்மணியாக இருக்கலாம், ஆனால் நான் அந்த நபராக இப்போது இல்லை. நான் வித்தியாசமானவன், மாறுபட்டவன், மாற்றமடைந்தவன் என்று சொல்லி பரிசுத்த அகஸ்டின் சொன்னார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது, கிறிஸ்துவுடனே கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அன்எஜுகேட்டட் பீட்டர் அண்ட் ஜான், படிப்பறிவில்லாத பேதுரு, யோவான், அட்டர்லி ஆர்டினரி பீப்புள், அவர்கள் முழுமையாக பார்க்கும்போது சாதாரண மக்கள், பட் தே ஆர் வித் எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடன்ஸ். ஆனால் அசாதாரணமான நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்ததை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை அவர் கொடுக்கிறார். When you have been with Jesus, you will be changed. நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தால் மாற்றமடைவீர்கள். இரண்டாவதாக இந்த பேதுரு, யோவானை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இங்கும் பேதுருவும் யோவானும் என்று சொல்லி 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். பாருங்கள், 1வது வசனத்திலே, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ என்ன நடந்தது? அநேகர் நாம் இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம். அங்கு தன்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படியாக தேவாலயத்தினுடைய வாசல் அண்டையில் வைத்துட்டு போவாங்க. அவனை வச்சு ஒரு குரூப்பு பிழைத்து கொண்டு இருந்தது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ எல்லாரும் அவனை பார்த்து இறக்கப்பட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன செய்வார்கள்? அங்கே இந்த சப்பானிக்கு காசு கொடுப்பார்கள். சப்பானி என்றால் நடக்க முடியாதவன் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதனை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்போ இவனுடைய இந்த சூழ்நிலையிலே பேதுருவும் யோவானும் அங்கு தேவாலயத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போனார்கள். எதுக்கு போயிருப்பாங்க? ஆராதனை செய்வதற்காக, பிரார்த்தனை பண்ணுவதற்காக போயிருப்பாங்க. நிச்சயமா அதுக்குதான் போயிருப்பாங்க இல்லையா? என்ன நடந்தது? அவர்கள் போகும்போது அவர்களுடைய கண்களிலே இந்த பிச்சைக்காரன் பட்டுவிட்டார். அப்ப 4வது வசனத்தில் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் ஏதாவது கொடுப்பாங்க, இவங்க நமக்கு நிச்சயமா பிச்சை போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்களை என்ன செய்தான்? நோக்கி பார்த்தான். அப்ப அவன் என்ன சொல்றான்? பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவனுடைய கால்கள், கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்தான், தேவனை துதித்தான், தேவாலயத்தில் பிரவேசித்தான். எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? பேதுருவும் யோவானும் அவன் மேலே இரக்கம் கொண்டார்கள். இவனுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் என்று சொல்லி பிச்சை போடாமல் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தினாலே, இயேசு நாமத்தினாலே அவனை அவர்கள் குணமாக்கினார்கள். அவன் மேலே ஒரு மனதுருக்கம். இரண்டாவதாக நாம் இங்கு கற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன? இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் மனதுருக்கம் அடைவார்கள். When you are with Jesus, you will be compassionate. நீங்கள் மனதுருக்கம் அடைவர்களாய் மாறிவிடுவீர்கள். மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை உடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று திருமறையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவனுடைய ஊழியத்தில் மிகவும் அற்புதமான ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? மனதுருக்கத்தின் ஊழியம். அவர் தேவை நிறைந்த மக்களை, கஷ்டப்படுகிற மக்களை கண்டபோது அவர் கரிசனை கொண்டார், அவர்கள் மேல் மனதுருகினார் என்று திருமறையில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை அவர் பார்த்தபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி
அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று நாம் பார்க்கின்றோம். வியாதியஸ்தர்களை அவர் கண்டபோது வியாதியஸ்தர்களை குறித்து மனதுருக்கம் அடைந்தார். குருடர்களை பார்த்தபோது குருடர்கள் மேல் மனதுருக்கம் அடைந்தார். குஷ்டரோகிகளை கண்டபோது அவர் மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார். மரித்து போன வாலிபரை பாடையிலே வைத்து சுமந்து கொண்டு வந்தபோது அவனை இழந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த நாயனூர் விதவையை குறித்து அவர் மனதுருகினார் என்று பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மனதுருகினார். அந்த மனதுருக்கத்தின் ஊழியத்தை பேதுருவும் யோவானும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்ததினால் இயேசுவினிடத்திலிருந்து அந்த மனதுருக்கத்தின் ஊழியத்தையும் அந்த ஆவியையும் அந்த விதமான ஒரு பெரிய கிருபைகளையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அப்படித்தான் என்ன செய்கிறார்? இருக்க எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களை தேவைகள் நிறைந்த மக்களை பார்க்கும்போது அந்த மனதுருக்கம் ஒரு கரிசனை நமக்குள்ளே வருகிறதா யோசித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம நல்லா சாப்பிடுவோம். கடைசியில் பில்லை கொண்டு வரும்போது பில்லை கொடுப்பதற்கு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நண்பர்களுக்குள்ளே போட்டி வரும். கடைசியில் ஒருவர் அங்கே பில்லை கட்டுவார். அவர்களெல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு யாரோ ஒருவர் அந்த பணத்தை கட்டி விட்டு வெளியே வரும்போது அங்கே யாராவது ஒருவர் ஒரு பிச்சைக்காரன் வைத்துக் கொள்ளுவோம், ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வளவு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ருக்கோம். அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பதற்கு சில்லறை இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவோம். சரிங்களா? உண்மையிலேயே சில்லறை இல்லைன்னா பரவாயில்லை, வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லுவது சரியில்லை. நாம் தேவையுள்ள மக்கள் அவர்களை பார்த்து நாம் மனதுருக்கம் கொள்ளுகின்ற மக்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் அப்படியாக இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மதர் தெரேசாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தன்னுடைய 18வது வயதிலே அவள் இந்திய தேசத்திலே குறிப்பாக கல்கத்தா பகுதியிலே அவள் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு முன்பாக, முழு நேர ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு ஆசிரியையாக அவள் நியமிக்கப்பட்டாள். அவளுக்கு மக்களை குறித்த ஒரு கரிசனை, அவர்களை சுற்றிலும் இருந்த அந்த குடிசைவாழ் மக்கள் படுகிற கஷ்டங்கள், அங்கு மிகவும் நலிந்த மக்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பாரம், ஒரு கரிசனை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே அவர்கள் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். மகிமையான பரலோகத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொன்ன காரியம், பரலோகத்துக்கு நீ வந்திருக்கிறாய், இந்த பரலோகத்தில் குடிசைகள் எல்லாம் இல்லை, இங்கு கஷ்டப்படுகிற மக்கள் எல்லாம் இங்கு இல்லை பரலோகத்தில், அதனால உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நீ உலகத்துக்கே போய் அங்கு உள்ள நலிந்த மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், குடிசைவாழ் மக்கள், எய்ட்ஸ் நோயினால் கஷ்டப்பட்ட மக்கள், குஷ்டரோகத்தினாலே கஷ்டப்படுகிற மக்கள், இவர்களுக்கு சென்று நீ சேவை செய்துவிட்டு நீ பரலோகத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அந்த கனவிலே அந்த அம்மாவை திருப்பி அனுப்பி வைத்தாராம். அவர்கள் கண் விழித்து பார்த்தபோது, ஆஹா இது கனவுதான், ஆனால் கர்த்தர் என்னை ஒரு முக்கியமான காரியத்துக்காக, இந்த மக்களுக்கு நான் சேவை செய்வதற்காக என்னை அழைக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு அருமையான மதர் தெரேசா உலகத்திலே அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய நற்கிரியைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள் இவர்களை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அநேகர் கோயிலுக்கு கொடுப்பாங்க, ஆலயத்துக்கு கொடுப்பாங்க, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆலயத்துக்கும் கொடுக்க வேண்டும்,
தேவை நிறைந்த மக்களுடைய தேவைகளை நம்மால் முடிந்த அளவு சந்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஈசிஐயுடைய ஊழியம் அதுதான். நம்முடைய ஊழியம் ஆத்ம ஆதாய பணி ஒரு பக்கம் நாம் செய்தாலும், நாம் ஏழைகளுக்கு உதவுகிறோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மைகளை செய்கிறோம், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் இயன்றது செய்கிறோம். அதுதான் ஈசிஐயுடைய அங்கே ஒரு சமத்துவ ஊழியம், அங்கு ஒரு வெல் பேலன்ஸ்ட் மினிஸ்ட்ரி என்று நாம் சொல்லலாம். அங்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசுவோடு கூட இருப்பவர்கள் அவர்கள் மாற்றம் அடைவார்கள். இயேசுவோடு கூட இருப்பவர்கள் மனதுருக்கம் அடைவார்கள். மூன்றாவதாக, கடைசியாக, இயேசுவோடு கூட இருப்பவர்கள் மருளாதிருப்பார்கள். When you have been with Jesus, you will be courageous. நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கும் பட்சத்தில் பயப்பட மாட்டீர்கள், மனதைரியம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பேதுரும் யோவானும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் ஊழியத்தை செய்த சம்பவங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ மூணாவதாக இவர்களை நாம் எந்த பகுதியில் பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்திலே அங்கு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நீ இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்தினார்கள். ஆனால் 19வது வசனம் பாருங்க, மறுபடியும் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். எங்களை நீ சித்திரவதை பண்ணாலும் சரி, எங்களை சிறையில் பிடிச்சி போட்டாலும் சரி, சிரச்சேதம் பண்ணினாலும் சரி, நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் கிடையாது. நாங்கள் பயப்பட மாட்டோம். தைரியமாக அதிகாரத்தோடு கூட பேதுருவும் யோவானும் அவர்கள் ஆண்டவரை குறித்து தைரியமாக பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அனுபவம் படைத்தவர்கள் நாம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு தைரியமாக சொல்லுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஏதோ பேராயர், போதகர் அல்லது முழுநேர ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் நாம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், சபை மக்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை நாம் அறிவித்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு நாள் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 10 பேருடைய பெயர்களை நீங்கள் எழுதிக்கிங்க உங்களுடைய டைரியில் அல்லது ஒரு பேப்பரில். அதில் எழுதி அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த வருஷத்தில் இந்த மக்களை நீ சந்திக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி 10 பேர், குறைந்தபட்சம் 10 பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் அப்படியாக ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். சில எதிர்ப்புகள் வரும், சிலர் உங்களை எதிர்ப்பார்கள், நீங்கள் சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த மகிமையான காரியத்தை குறித்து மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். பாருங்கள், இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அவர்கள் மறுபடியும் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படுவோம். obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் என்பது பலியை காட்டிலும் மிகவும் முக்கியமானது, அதே சிறந்தது. அப்ப எது கீழ்ப்படிதல்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் கீழ்ப்படிதல். ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு ஏதோ வாரம் வாரம் வந்து ஆண்டவருடைய கோயிலில் வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் நம்முடைய நற்செய்தியை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல செய்தியை
ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பயப்படாமல் நாம் காரியங்களை செய்ய எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, when we have been with Jesus, we will be courageous. நாம் இயேசுவோடு கூட இருக்கும்போது நாம் மருளாதிருப்போம், பயப்பட மாட்டோம் என்பதை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜான் பனியன் என்கின்ற தேவனுடைய மனிதர், அவர் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த மனிதர். ஜான் பனியன் அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் பல இடங்களில் சொன்னார், பிரசங்கம் பண்ணார். கோயிலில் சில இடத்துல அவரை விட மாட்டாங்க. கோயிலில் அவ்வளவு கண்டிப்பாக பேசக்கூடியவர். கோயிலில் பேசுறதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சில இடத்துல சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? கோயிலில் நீ எனக்கு இடம் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த உலகத்தில் இடமா இல்லை என்று சொல்லி கல்லறைகளுக்கு மேலே போய் நின்று பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக அநேக திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. புதிய புதிய சபைகள் இங்கிலாந்து தேசத்தில் அந்த 17ஆம் நூற்றாண்டிலே தோன்றியது. அவரை 12 வருஷம் சிறையில் பிடிச்சி போட்டார். 12 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜட்ஜி கேட்டார், நீ இனிமேல் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தா உனக்கு சிறை தண்டனை கிடையாது, கேன்சல் பண்ணிடுறோம், நீ விடுதலை ஆக்கப்பட்டவனா போகலாம். ஆனால் அவர் சொன்னார், சிறையை காட்டிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் எனக்கு மகிழ்ச்சியான காரியம், நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படியாக சிறைச்சாலையில் இருந்தார். 12 வருடங்கள் இருந்தார். அவர் அதன் பிறகு விடுதலை பெற்றார், பிரசங்கம் பண்ணார். மறுபடியும் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அவர் ஜெயிலில் சிறைச்சாலையில் இருந்த நாட்களில் தான் மோட்ச பிரயாணம் என்கின்ற புத்தகத்தை அவர் எழுதினார். பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்கின்ற அருமையான ஒரு புத்தகம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்கின்ற மோட்ச பிரயாணம் என்கின்ற அருமையான புத்தகத்தை அவர் எழுதினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமறைக்கு அடுத்தபடியாக, இந்த பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே அதிகமாய் விற்பனையான, இன்றைக்கும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிற ஒரு அருமையான புத்தகம் இந்த மோட்ச பிரயாணம் என்கின்ற புத்தகம். பார்த்தீர்களா? ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை ஆசீர்வாதமாக மாற்றினார். மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டார். அந்த தைரியம், அப்படிப்பட்ட ஒரு மன தைரியம், மருளாதிருக்கும் ஒரு இருதயம் அவர்களிடத்தில் இருந்ததினால் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, நாம் இயேசுவோடு கூட இருந்தால் நாம் மாற்றமடைவோம். When you have been with Jesus, you will be changed. இரண்டாவதாக, when you are with Jesus, you will be compassionate. நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தால் நீங்கள் மனதுருக்கம் அடைவீர்கள். மூணாவதாக, when you have been with Jesus, you will be courageous. இயேசுவோடு கூட நீங்கள் இருந்தால் மருளாதிருப்பீர்கள். அப்படிப்பட்ட இந்த அருமையான ஆசீர்வாதங்களை பேதுரு, யோவானுடைய வாழ்வின் மூலமாய் இந்த காலவேளையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? இயேசுவோடு கூட பயணிக்கிறோமா? இயேசுவோடு கூட பேச முடிகிறதா? இயேசுவோடு கூட இருந்து அவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறதா? இந்த அனுபவத்தில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருக்கும் நாம் பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு எல்லா கிருபைகளையும் கட்டளையிடுவாராக. ஆமென். நான்
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற, திருமண நாளை காண்கின்ற அன்பு பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்து வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வம். இந்த புதிய வருடத்திலே எல்லா நன்மைகளையும் இகவர ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு அருளிட அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகளை, தசம காணிக்கைகளை, பை காணிக்கைகளை, தோத்திர காணிக்கைகளை நீங்கள் மறவாமல் வங்கியின் மூலமாகவும் அல்லது என்னிடத்திலும் நீங்கள் படைக்கலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்திய மிஷனரி இயக்கத்தினுடைய ஐஎம்எம் சுயவெறுப்பு காணிக்கைகளை உண்டியல் மூலமாக இன்னும் படைக்காதவர்கள் அந்த சுயவெறுப்பு காணிக்கை உண்டியல்களை நீங்கள் வந்து கொடுக்கும்படியாக, அவர்களை நீங்கள் படைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கவனமாக இருங்கள், வீட்டிலே பத்திரமாக இருங்கள். இதோ கொரோனா காலத்தில் எல்லா தளர்வுகள் எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது. அதனால் நம்ம இஷ்டம் போல போகலாம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் விழிப்போடு கூட இருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கவனத்தோடு கூட நாம் பெற்று ஆரோக்கியமாக இருந்து இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்திட கர்த்தர் நம் கிருபைகளை தருவாராக. ஆமென். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்த என்னை தைரியப்படுத்தினீர். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல ஓய்வு நாளிலே நாங்கள் சபையோராக ஒன்று கூடி இயேசுப்பா அவங்க இல்லத்திலிருந்து உம்மை நோக்கி கூடுற எங்களுக்கு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இவ்வளோ நாள் எங்களை பாதுகாத்து அழகாக நடத்தி வந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுடைய தேவைகள் எவ்வளவோ இருந்தும் சுவாமி நீங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளோ ஸ்தோத்திரத்தாலும் ஆகாது சுவாமி. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது சுவாமி. நீர் அவ்வளோ கிருபைகளை எங்களுக்கு அருள் செய்து வருகிறீர் சுவாமி. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அவ்வளோ தூரமாக உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறது சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே சபையோராக உங்களுடைய சமூகத்திலே பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை நடத்தி வந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஞாயிறு அன்று சுவாமி நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறோம் சுவாமி. தாவீதுராஜா சொன்னது போல ஏசப்பா உடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொன்னது போல எங்களுடைய சபையார் யாவரும் திருப்பியும் வந்து இந்த சபையில ஒன்று கூடி நாங்கள் ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் அருளி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அந்த நாளுக்காக எங்கு நிற்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி, இந்த COVID-19 மூலமாக வந்த தடைகளை நீக்கி ஏசப்பா சீக்கிரமாக எங்களுக்கு விடுதலை கிடைத்து உடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்க, எங்களை பணிந்து கொள்ள ஏசப்பா உடைய பிரசனத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு சீக்கிரம் தாரும் சுவாமி. அதற்காக நாங்கள் வேண்டுகிறோம், ஒரு மனதோடு வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா. இந்த காலை வேளையிலே எங்களுடைய சபையாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நல்ல செய்திக்காக நன்றி. பேதுருவும் யோவானும் சுவாமி உம்மோட கிட்டி சேர்ந்து இருந்ததுனால அவங்க எவ்வளோ பாக்கியங்களை பெற்றுக்கொண்டாங்க சுவாமி. உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க சுவாமி. உடைய பலத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய தைரியத்தை பெற்றுக்கொண்டாங்க சுவாமி. அதே போல நாங்களும் உங்களை கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஏனோ தானோ என்று நிர்விசாரமாக நாங்கள் வாழாதபடிக்கு ஏசப்பா சபையோராக வீட்டில் இருந்தால் கூட உடைய தெய்வ பயம் எங்கள்கிட்ட காணப்படட்டும் சுவாமி. உடைய பிரசனத்தை எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை தாரும். எங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய நேரத்தை தாரும். தூக்கத்தை எல்லாம் நாங்கள் மறந்து இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேணும் சுவாமி. நாங்கள் எல்லாருக்கும் நீ சீக்கிரம் வரப்போகிறீர், நாங்கள் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. அதனால ஏனோ தானோ என்று வாழாதபடிக்கு உடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து மண்டை கிட்டி சேர எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியங்களை கட்டளிடும் நீரே எங்களுடைய பரிசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு அந்த உதவி செய்யும் சுவாமி. ஏசப்பா நாங்கள்
மண்டை கிட்டி சேர விரும்புகிறோம். அதுக்குரிய வாழ்க்கையிலே வளர விரும்புகிறோம். ஏசப்பா உடைய பிரசனத்தால் எங்களை இடை கட்டிக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் தெய்வ பயத்தை தாரும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை சுவாமி எல்லாரும் உங்களுடைய பிரசனத்தை அன்றாட உணர்ந்து கொண்டு ஸ்தோத்திரத்து முன் செல்ல கிருபை செய்திடணும் சுவாமி. எங்களுடைய சபையாரை ஆசீர்வதியும். விசேஷமாக எங்களுடைய ஃபாதர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். அவரை விசேஷமாக ஆசீர்வதித்து அவர் நல்ல சுகபல ஜீவனை தாரும். பிரசிடென்ட் பிஷப்பை ஆசீர்வதியும். இன்னும் சென்னை பிஷப் மற்ற பிஷப்ஸை ஆசீர்வதியும். பிஷப்ஸ் கமிஷனரிகள் இன்னும் ஏரியா சேர்மன்கள் ஆயர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களுடைய ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஆசீர்வதியும். குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், வருமானங்களை தாரும். இந்த பயங்கரமான COVID-19 பீரியட்ல சுவாமி எங்களுக்கு வருமானங்கள் ரொம்ப குறைந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சுவாமி. அவங்களுக்கு நீரே அவங்களுடைய வீட்டின் அவத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய பெண்களை ஆசீர்வதியும் சுவாமி. குடும்ப தலைவிகளை ஆசீர்வதியும். உடைய ஞானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை தாரு சுவாமி. ஏசப்பா உங்களுடைய கிருபைகளை அதிகமாக எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாலிப நாட்களிலே உண்மை அண்டை கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு தாரும் சுவாமி. தெய்வ பயத்தை தாரும் சுவாமி. அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் குறையப்படுகிறதோ அவங்களுக்கு நீங்கள் அவங்களோடு இடைப்பட்டு அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்திடணும் சுவாமி. சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏசப்பா வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் குழந்தைகளை நீர் வளர்த்து தாரும் சுவாமி. எல்லாருடைய திருமண நாட்களுக்காக நல்லா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ அவங்களுக்கு விசேஷ கிருபைகளை கட்டளிடும். பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக விசேஷ கிருபைகளை கட்டளிடும். இந்த ஆண்டு எங்களுக்கு ஒருவேளை நிறைய குழப்பத்தின் வழியாக நாங்கள் சென்றாலும் வரப்போற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற கிருபை செய்திடலும். எங்களையே தாழ்த்தி உடைய பரிசுத்த காலத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் மீறுதலெல்லாம் தயவாக மன்னித்து உங்களுடைய கிருபையின் கரத்தினால் எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஆசீர்வதியும். எங்களுடைய போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தினகரன் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வைஃப் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை விசேஷமாக ஆசீர்வதியும் சுவாமி. ஏசப்பா உடைய கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து வர வாரமானது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக, நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய வாரமாக, உங்களுடைய ஆலயத்தில் வந்து சீக்கிரம் நாங்கள் பணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் கேள்விப்பட கிருபை செய்துள்ளோம் சுவாமி. ஆசீர்வதியும். காத்துக்கொண்டு வழிநடத்தும். எங்களுடைய அனைத்து சபையோரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த COVID-19 ஆனது இந்த பயங்கரமான வியாதி எங்களை தொடாதபடி ராஜமுத்திரையை போட்டு ரத்த கொட்டுகள் மறைத்து கொள்ளும். எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பாற்றும் சுவாமி. உடைய அக்கின் மருகளால் எங்களை கொண்டு சுற்றி மறைத்து கொள்ளும். ஆசீர்வதியும். காத்துக்கொண்டு வழி நடத்தும். துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். True.